World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட பயிற்சி மையம், சஷ்டிக் வெல்னஸ் கேர் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஷ்டிக் குழுமத்துடைய ஒரு கம்பெனியான சஷ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக நம்ம நிறையா வகுப்புகள் மக்களோட நலனுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த வெல்னஸ் கேரில் நிறைய பேர் கவுன்சிலிங் எடுத்து அவங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் ஒவ்வொருத்தரும் அவங்க ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்த மாதம் மார்ச் மாதம் எடுக்கக்கூடிய வகுப்பு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் வெல்னஸ் கேர் சம்மந்தமாக நம்ம இந்த வகுப்புகள் கொடுக்க போகிறோம். கல்வியில் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுன்னு எல்லா பெற்றோர்களும் மனதளவில் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் சரியான எஜுகேஷன் நம்மளால் கொடுக்க முடியுதான்னு கேட்டால் சில பேருக்கு நல்ல திறமை இருந்தும் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைக்காம ஒரு சாதாரணமான இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க. சில பேர் நல்ல திறமை இருக்காது, பட் அவங்கள்ட்ட பணம் இருக்கும், பேமெண்ட் சீட் மூலிமா நல்ல காலேஜ் சேர்ந்துருவாங்க, எதிர்பார்த்த கோர்ஸு சேர்ந்துருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறையா வித்தியாசங்களும் நிறையா குறைகளும் நிறைகளும் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷ்னல் வெல்னஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையாக முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான திறமை இருக்குது. இன்பில்ட்டாகவே ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு குழந்தை நல்லா ட்ராயிங் பண்ணும், ஒரு குழந்தை நல்லா பாடும், ஒரு குழந்தை நல்ல ஸ்பீச் கொடுக்கும், ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய இன்பில்ட் டேலண்ட் என்ன, அந்த திறமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இன்பில்ட் திறமை இருந்தாலும் சில பேர் அந்த இன்பில்ட் திறமையை வச்சு டெவலப் ஆக முடியாமல் போகும். நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாடுவாங்க, ஆனால் அவங்களால ஸ்போர்ட்ஸில் போயிட்டு ஒரு இந்தியா டீம் அளவுக்கு விளையாடுற அளவுக்கு ஜொலிக்க முடியாது. அவங்க சாதாரணமாக வேறு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி சூழல் வரும். அப்போ அந்த இன்பில்ட் திறமை அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அவங்க என்ன மாதிரியான துறையில் போய் வேலை பார்த்தாலும் அந்த இன்பில்ட் டேலண்ட் அப்படிங்கிறது அந்த துறையில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதை கண்டுபிடிச்சி அவங்கள அதில் நல்லா ட்ரெயின் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ரெண்டாவது இந்த இடத்துல அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை மிக முக்கிய பங்காக எடுக்கணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் நிறையா பிரிவுகள் இருக்குது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது நோயை பற்றி சொல்லும். ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒருத்தவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். அதில் எஜுகேஷன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கேரியர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தின் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குழந்தை ஸ்கூலிங்ஸ் படிக்கும்போதே அவங்க என்னமான துறையை எடுத்து படித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவாங்க, அப்போ அவங்களுக்கு என்னமான ஃப்யூச்சரில் கேரியர் அமைஞ்சால் சிறப்பாக வருவாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோடைய டெஸ்டினி மூலிமா அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு தான் ரொம்ப சிறப்பாக வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ராக்கில் அவங்கள அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவங்க அந்த ட்ராக்கில் கரெக்டாக அவங்கள கைட் பண்ணி கொண்டு போனால் அவங்க சிரமமே இல்லாமல் அதில் ஜெயிக்க முடியும். அதாவது ஜாதகம் என்ன சொல்லுதோ அந்த ட்ராக்கில் பயணிக்கும்போது உங்களுக்கான வெற்றிகள் கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டாலே கிடச்சிரும். ஜாதகம் அப்படி சரியில்லாத ஒரு துறைக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ போராடினாலும் மேலே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் ஒரு லைஃப் ஒரு மிஸ்மேட்சிங்காக தான் போகுமே ஒழிய அதில் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு லைம் லைட்டுக்கு வரவே முடியாது. அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் அஸ்ட்ராலஜியும் கேரியர் அஸ்ட்ராலஜியும் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு வரும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணணும். அப்போ ஒரு குழந்தை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்க இன்பில்ட் திறமை எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க போலீஸ் ஆக முடியுமா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, டாக்டர் ஆக முடியுமா, அல்லது எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் போக முடியுமா, அல்லது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க முடியுமா, அவங்க எந்த மாதிரி துறையில் படித்தா அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிறத மிக துல்லியமாக எஜுகேஷன் அஸ்ட்ராலஜி மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதையும் இந்த கிளாஸில் ஒரு மேஜரான பகுதியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா ஒரு குழந்தையோட எதிர்கால படிப்பு என்ன,
எந்த துறையில் போனால் சிறப்பாக வர முடியுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதில் கேரியர் அஸ்ட்ராலஜியும் சேர்த்து நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து ஜாதக ரீதியாக ஒரு சில தசாபுக்திகளால் நிறைய பேர் ஏதோ ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னு போயிடுவாங்க, டாக்டர் படிக்க போகிறேன்னு போயிடுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி மாறினதுக்கப்புறம் அவங்க அங்கே படித்த படிப்புக்கே வேலைக்கு போக மாட்டாங்க. அது டோட்டலாக அதுக்கு ஃபீஸ் கட்டினது, அதுக்கு வாங்கி வச்சுருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு நேமுக்கும் கௌரவத்துக்காக தான் இருக்குமே ஒழிய, அதனால் ஒரு வருமானமும் அவங்க பண்ண முடியாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளையும் அடுத்த ஒரு 50 வருடத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி, படித்த படிப்புக்கே அவங்க வேலைக்கு போவாங்களா, அதன் மூலிமா சம்பாத்தியம் வருமா, அல்லது படித்த படிப்பு அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுமா, அப்போ என்ன மாதிரி படிக்க வைக்கலாம், சிம்பிளாக படிக்க வைக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சில பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு இருக்கிறதுக்கு, கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு டிஎன்பிசி, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் டிகிரியை மட்டும்தான் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி இன்ஜினியரிங் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சின்னதாக ஒரு டிகிரி முடித்தாலே அதுவே போதுமான எலிஜிபிள் தான் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் யூபிஎஸ்சி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்குண்டான ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டி நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாபுக்கு வரலாம். சில பேர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு முடித்ததுக்கப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போகணுன்னு இருக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்கன்னு இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்புள்ளவங்க அரசு வேலைக்கான முயற்சிக்கு போகக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு சொல்லிட்டு 21 வயசில் அவங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் 22லேருந்து தொடர்ச்சியாக எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிராப்தமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவங்க ஜாதத்தை பார்த்தா வெளிநாட்டில் போய் அவங்க செட்டில் ஆகணுன்னு இருக்கும், வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போகணுன்னு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ட்ராக்குக்கே போகக்கூடாது. அப்போ ஒருத்தவங்களோட எஜுகேஷன் எந்த மாதிரி துறையில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும், அதை அவங்களோட கேரியராக மாறுமா மாறாதா, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணுங்கிறத இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிச்சிடுறாங்க, அந்த படிப்பினால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அதில் எந்த அளவுக்கு அவங்க வருமானம் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஒருத்தங்க படிப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதனால் என்ன மாதிரி நன்மைகளை அடைவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த காலகட்டத்தில் அந்த ஈவெண்ட் வந்து எந்த காலகட்டத்தில் நடக்கும், அதை டைமிங் ஆஃப் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. எந்த காலகட்டத்தில் படித்து முடித்து வேலை கிடைக்கும், எந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துக்கு போவாங்க, எப்போ அதில் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நன்மைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி சில பேருக்கு படிப்பையே படிக்க முடியாத மாதிரி நிறைய பிரேக் வரும். படிப்பில் வந்து பிரேக், அதாவது படிப்பில் ஏற்படக்கூடிய தடைன்னு சொல்லுவாங்க. நம்ம பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்க்குறது முக்கியம் இல்லை, படிப்பில் யாருக்கெல்லாம் தடை வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஜாதக அடிப்படையில் இந்த குழந்தை கண்டிப்பாக படிப்பில் ஒரு தடையை சந்திக்கும், அந்த தடையால் ஸ்கூல் மாற்றுவாங்க, காலேஜ் மாற்றுவாங்க, அல்லது வேறு கோர்ஸே மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தடை இருந்தால் அந்த மாதிரி தடை ஏற்படாமல் அந்த தடையை முன்னாடி எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, அதன் மூலிமா சரி பண்ணிக்க முடியும். அப்போ வெல்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வெல்னஸ் எடுக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவையும் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நெகட்டிவ் இருக்கிற பட்சத்தில் அந்த நெகட்டிவ் அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், ஒரு சின்னதாக ஒரு லைஃப் ரெமடின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு படிப்பில் தடை வரும்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைய ஸ்கூல்லேயே 2 ஸ்கூல் மாற்றி போடுறது, அவர் காலேஜில் ஒரு டம்மியாக ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜில் போய் சேர்றது, இப்படி நாம்ளாவே ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கும்போது ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது வராது. ஸோ இப்படிலாம் அந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பிளேஸ் கர்மா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படிப்பில் ஒருத்தங்க வந்து பிளேஸ் கர்மாவை முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன் பிளேஸ் கர்மாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா, ஒரு குழந்தை வீட்டில் இருந்து அப்பா அம்மாவோட கவனத்தில் அப்சர்வேஷனில் படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. சில குழந்தைங்க அப்பா அம்மா கூட இல்லாமல், கூட பிறந்த சிப்ளிங்ஸ் கூட இல்லாமல், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க கூட ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கும்போது சக்ஸஸ் ஆவாங்க. சில பேர் வேறு ஸ்டேட்டில் போய் படிப்பாங்க, சில பேர் வேறு கண்ட்ரிலே போய் படிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும்
எந்தமான இடத்துல படித்தா சிறப்புங்கிறது சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அது இந்த எஜுகேஷன் வெல்னஸில் ஒருத்தங்க படிப்பு உள்ளூர்லா வெளியூர்லா இல்லை அப்பா அம்மா கூடவா ஹாஸ்டல்லையா அந்த மாதிரி எது எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறதையும் இந்த கான்செப்டில் நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறையா குழந்தைங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு விதமான பயம் இருக்கும். ஒரு இன்னர் ஃபியர், எக்ஸாம் சம்மந்தமான ஒரு ஃபியர்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறையா இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் சார்ந்த விஷயங்கள். படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே தெளிவான ஒரு மனநிலை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு பயம், சப்ஜெக்ட் மேலே ஒரு வெறுப்பு, இல்லை அந்த டீச்சர் அடித்ததுனால அவங்க மேலே ஒரு வெறுப்பு, பேரண்ட்ஸ் வந்து படின்னு சொல்லனால ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஏற்படுற டிப்ரெஷன், ஐயோ அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க, இல்லை இவங்க நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டோமோ, வெளியில் எல்லோரும் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இப்படி நிறையா எமோஷ்னல் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரிலாம் எமோஷன்ஸ் அவங்க சந்திப்பாங்க, அதுலேருந்து அவங்களை எப்படி வெளியில் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறதையும் சைக்காலஜிக்கலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியமாக என்ன மாதிரி எடுக்கணும்னா, ஜாதக ரீதியாக சில பரிகாரங்களையும் நம்ம எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாகவே நான் ஒரு தடவை கிளாஸ் எடுப்பேன், ஃப்யூச்சரில் எடுப்பேன். ஆனால் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயத்துக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் அவங்க எடுத்தால் சிறப்பாக இருக்குங்கிறது இந்த கிளாஸில் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அலைவரிசை சரி இருக்காது. அவங்க படிக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ஸ், அவங்க படிக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு, அவங்க இருக்கிற இடம், இந்த மாதிரி அந்த காலச்சக்கரம் அப்படிங்கிற அலைன்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா, அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு படித்து முடித்து வெளியில் வரதுக்கு காலச்சக்கரத்தையும் அவங்க கரெக்டாக இயக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் படிக்கிறார். ஆனால் கொரோனா டைமில் அங்கே படிக்க முடியாமல் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க, ஃபீஸ் கட்டிடுறாங்க. அந்த ஃபீஸ் திரும்பி வாங்க முடியல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். அப்போ அந்த குழந்தையோட மனநிலை வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு பெரிய விரயத்தை கொடுத்துட்டோம், ஸோ அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளே போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மலர் மெடிசன் கொடுத்து அந்த காலச்சக்கர அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டா அவங்க அடுத்த படிப்பை நல்லா படிச்சிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள், நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அதுக்கு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் ஜெயிக்க முடியுங்கிறத பார்த்து அழகாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வெல்னஸ் படிக்கும்போது இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கான்செப்ட்ஸ் உள்ளே கொண்டு வரும்போது படிப்புக்கான பாவமாக வந்து நம்ம 4ஆம் பாவத்தை எடுப்போம், படிப்புக்கான கிரகமாக வந்து நம்ம புதனை எடுப்போம். ஸோ அப்போ புதன் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை போய் சந்திக்கிறாங்க. அதுமாதிரி 4ஆம் பாவம் பாதிக்கப்படும் போதும் படிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த எஜுகேஷன் வெல்னஸே அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட உயர்கல்வி, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்ட முதுநிலை கல்வி, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்ட பிஹெச்டி படிக்கிறதுல பிரச்சனை, இப்படி எஜுகேஷன் சார்ந்த விஷயத்தில் ஒவ்வொரு இடங்கள் பாதிக்கப்படும் போதும் ஒவ்வொரு கட்டத்தில் அவங்க பிரச்சனையை அனுபவிப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூலிங்ஸ்லாம் சூப்பராக படிச்சிருப்பாங்க, காலேஜில் போய் ஒழுங்காக படிக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லாமல் கெட்டு போய் வேலை இல்லாமல் டிஸ்கன்டினியூ பண்ணவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்கூலில் ஒழுங்காகவே படிக்க மாட்டாங்க, ஆனால் காலேஜில் போய் சூப்பராக படித்து டெஸ்டினேஷன் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்குகிற அளவுக்குலாம் வாங்கணுங்க இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட லைஃப் கேட்டகரியும் மாறும். சில பேர் பார்த்திங்கன்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும். ஆனால் அவங்க தான் வந்து வெளியில் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணி போனவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பேட்டர்னில் இருக்கோம், இப்போ இந்த கிளாஸை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட, அண்டர் 18 இருக்கிறவங்க கூட இந்த வகுப்பு படிக்கலாம். ஏன்னா உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க தாராளமாக இந்த வகுப்பு தெரிஞ்சுக்கலாம். பெற்றோர்கள் முக்கியமாக இந்த வகுப்பு படிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களோட விஷயம் எப்படி இருக்குது, அவங்க பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பை வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிச்சிருக்காங்க, எங்களுடைய ரிலேஷன்ஸ் அனுபவிச்சிருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரோட வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்களும் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து இந்த எஜுகேஷன் செக்டாரில் பண்ண ரிசர்ச்னாலையும் உங்களுக்கு அந்த ஒரு அருமையான சப்ஜெக்டை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் நம்மளோட வெல்னஸ் கேர் சார்பாக கல்வி நல்வாழ்வு பயிற்சி கொடுக்க போகிறேன். அப்போ நிறைய டீச்சர்ஸாக இருப்பீங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பீங்க, அவங்களாம் இந்த வகுப்பு கற்றுக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு குருவாக இருக்கும்போது நிறைய பேர் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த விஷயங்கள் கேட்டால் கரெக்டாக இருக்கணும், உங்கள்கிட்ட வந்து அறிவுரை கேட்க வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு +2 ஹேண்டில் பண்ணுற டீச்சராக இருக்கீங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது கூட எந்த கோர்ஸ் எடுக்கலாம் சார், எது எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கோப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து வெளியில் இருக்கக்கூடிய மீடியா இந்த விஷயங்கள்லாம் பார்த்து மாணவர்களே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்போ ஏஐ தான் நல்லா போயிட்டுருக்கு, அப்போ ஏஐ படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போவாங்க. அப்போ ஏஐ போகிறவங்க எல்லோரும் போயிட்டாங்கன்னா அப்போ டாக்டர்ஸ் யார் பார்க்குறது, இன்ஜினியரிங் ஃபீல்டு யார் பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி அதை ட்ராவல் ஆகி போனாலும் நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது, நம்மளோட டிசைன் என்ன சொல்லுது, ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான துறையில் எஃபோர்ட் போட்டால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய குழந்தைங்க பிரச்சனையான ஒரு துறை தான் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்கும். பிரச்சனையான துறைனா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற துறை. இப்போ டாக்டருங்கிறது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது, லா ஃபீல்டு படிக்கிறதுங்கிறது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது, எங்களை மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறதுங்கிறதும் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அஸ்ட்ராலஜி போய் படி, கோர்ஸ் எடுத்து படி, அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு யாருமே ஹோப் கொடுக்குறதில்ல. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். என் கூட படித்த எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாகவும் அவங்கள விட அதிகமாகவுமே நல்ல புகழ், ஏர்னிங்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு துறையாக நான் பார்க்குறேன். நான் அந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த அவேர்னஸ் இருந்தால் போதும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வகுப்பை கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வகுப்பை வந்து 15/3/2026 3rd சண்டே அன்னைக்கு நடைபெற போகுது. ஸோ சண்டே ஈவினிங் 6 PM to 9 PM வரைக்கும் நடைபெறும். யாருக்கெல்லாம் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா 2nd சண்டே அன்னைக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் வந்து கற்றுக்கோங்க. மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்கும். இந்த நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க, சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மற்ற விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து 999 ரூபா. ஸோ ஒரு அருமையான இந்த வகுப்பில் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.